நண்பர்களே நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 29, அதாவது கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திரையோதசி திதி காலையில் 8:40 வரை, அடுத்துக்கு மேல் சதுர்த்தசி திதி. சுவாதி நட்சத்திரம் 10-18 வரை, அதற்கு மேல் விசாக நட்சத்திரம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் 10:30 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3 4 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:30 to 5. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெள்ளை கலர் சட்டு போட்டுக்கோங்க. மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் கலரை தவிர்த்து விடுங்கள், அவாய்ட் பண்ணிடுங்க. சாப்பிடக்கூடியது அந்த சுவாதி நட்சத்திரம் 10 மணி வரைக்கிறதுனால காலைல டிஃபன் பண்ணுறது இன்னைக்கு கூட உளுந்த வடை அல்லது புளியோதரை சாப்பிட்டு கொள்ளுங்கள். 10 மணிக்கு மேலே டிஃபன் பண்ணுறதாக இருந்தால் முதல்ல ஸ்வீட்டு, இந்த கேசரி பாத் அந்த மாதிரி எது சாப்பிட்டுக்கோங்க, கொண்டக்கடலை அது மாதிரி. இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் எப்படின்னா, சிலர் என்கிட்ட கேட்கக்கூடியவங்க சிலர் சார் அதெல்லாம் நமக்கு சார் இப்போ இன்னைக்கு பலன் சொல்ல பண்ணிங்கன்னா என்ன கலர் சட்டை போட்டு போகணும் அப்படின்னு சொல்லுங்க அம்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் எதுக்கு சார், எது போடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. சிலர் உலகம் ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு இல்லையா, சார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், இதுக்கு என்னோட கேரக்டர் அப்படி, அதை மட்டும் சொல்லுங்கள் சார், மற்றெல்லாம் எனக்கு எதுக்குங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் நம்ம நட்சத்திரங்கள் பிறந்தால் என்னென்ன பலன்கள்ங்கிறத ஒரு அவுட்லைன் பார்ப்போம். இதில் நட்சத்திரம் 4 பாதம் வருது இல்லையா, ஸோ ஒவ்வொரு பாதத்துக்கும் எந்தெந்த மாதிரி பலன்கள்ங்கிறதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு போகலாம். ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவர்கள் அதை பார்த்து கவனித்துவார்கள். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் முதல்ல ஸ்டார்டிங். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் எப்படின்னா கொஞ்சம் வசீகர தோற்றம் உடையவர், அறிவு ஆற்றல் படைத்தவராகவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவராகவும் புகழ் பெறுபவராகவும் சுகபோகங்களை அனுபவிப்பவராகவும் செய்யும் தொழிலை சிறப்பாக செய்பவராகவும் உண்மைக்கு புறம்பாக நடக்காதவராகவும் விழிகள் சிவந்தும் மார்பு அகந்தும் நெற்றி படர்ந்தும் கம்பீரமான தோற்றம் உடையவராக இருப்பார். ஜெனரலாக அஸ்வினி நட்சத்திரம், அப்போ மேசராசி, அப்போ அந்த செவ்வாயினோட டாமினேஷன் கூட நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. பர்டிகுலராக அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர் சுயநலவாதியாக கோபதாபம் கொண்டவராக இருப்பார். எடுத்தறிந்து பேசும் இயல்பினராக இருப்பார். பொருளை ஈட்டுவதிலும் வல்லவர். குடும்பத்தின் அமைதியை குலைப்பவராகவும் சகோதர சகோதரிகளோடு கொஞ்சம் இணக்கமற்றவராகவும் தைரியமும் நம்பிக்கையும் மிக்கவராகவும் இருப்பார். நண்பர்களே, நாளை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்னு பார்த்து கொண்டு செல்லலாம். இப்போது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி, கொஞ்சம் பணவரவு உண்டாகிறது. புதிய துணிமணிகள் நகைகள் வாங்க முடிவு செய்கிறீர்கள். அன்னையின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள். மனைவியின் பெயரால் தொழில் ஆரம்பிக்க எண்ணுகிறீர்கள். அனுகூலமான நேரம் இது. மாணவர்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது. அடுத்து ரிஷபம், சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமும் சில மகிழ்ச்சிகளை உண்டாக்கும் நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. பிரயாணம் பெரும்பாலும் உடல் நலத்தில் சிறு பாதிப்பை கொடுத்தாலும் மனம் உற்சாகமாகவே செயல்படுகிறது. புது நண்பர்கள் கிடைக்கின்றனர். அடுத்து மிதுன ராசி, பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக அமைகிறது. மனைவி மக்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. வீட்டை சுத்தம் செய்வது, வாகனங்களை சர்வீஸ் விடுவது போன்ற பணிகளை செய்கின்றீர்கள். மனதில் ஓரளவு உற்சாகம் குடிகொள்கிறது. அடுத்து கடகராசி, புதிய நிலம், வீடு, வாகன சேர்க்கை உண்டாகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம். பெற்றோர்களின் உடல்நிலை கூட நன்றாகவே இருக்கிறது. லாட்ரி, சூதாட்டம் போன்றவற்றில் லாபம் வருகிறது. பணவரவு அதிகமாக செலவுகளும் கூடிக்கொண்டே செல்கின்றன. அடுத்து சிம்மராசி,
நண்பர்களோட ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க, பார்ட்டிக்கு செல்கின்றீர்கள். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேர்கின்றது. தொழில் கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. தொழிலில் சற்று மந்த நிலை. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. வாலிபர்களுக்கு காதல் வியாதி வந்து சேர்கின்றது. அடுத்து கன்னிராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி கௌரவம், புகழ், அந்தஸ்து உண்டாகிறது. அதே சமயம் பண விரயமும் உண்டாகிறது. குடும்பத்தில் வந்து நல்ல காரியங்கள் நடக்கின்றன. அதனால் குடும்பம் எப்பவுமே குதூகலமாகவே இருக்கின்றது. சிறு பிரயாணம் உண்டாகின்றது. துளாராசி. சிறு சிறு சில்லறை தொந்தரவுகள் உண்டாகின்றன. தொழில் வந்து பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய ரகம்தான். போகணும் இல்லை, மறி லாஸும் இல்லை. மனைவிக்கே சிறு பிரயாணம் உண்டாகின்றது. மனோதைரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எதிர்காலத்தை பற்றி ஒரு காரணமில்லாத பயம் உண்டாகின்றது. அடுத்து விருச்சகம். தொழில் கொஞ்சம் டல்லாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகள்னால் பிரச்சனை ஏற்படுகிறது. சிறிது பணச்செலவு கூட காரணமின்றி நடக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் சமாளித்து விடுகிறீர்கள். ஸ்பெக்குலேஷனை தவிர்த்து விடவும். அடுத்து தனுசு ராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது. உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. எதிர்பார்த்த பணவரவு, நண்பர்கள் உதவி, பெரியோர்கள் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. மனதுக்கு பிடித்தமானவர் வீட்டுக்கு வருகை தருகிறார். அதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்றைய பொழுது மகிழ்ச்சியாகவே கழிக்கிறது. தேவையான அளவில் பணப்பழக்கம் இருக்கிறது. நண்பர்கள், சுற்றத்தினருடன் நல்ல உறவு இருக்கிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே. அடுத்து கும்பராசி. அடிவயிற்று உபாதை உண்டாக வாய்ப்புள்ளது. மேலதிகாரிகளிடம் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்களிடமிருந்து விலகி இருங்கள். அவர்களால் கெட்ட பெயர் உண்டாக வாய்ப்புள்ளது. வீண் வம்பு தும்புகளில் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் எந்தவித வாக்குறுதியையும் கொடுக்க வேண்டாம். அடுத்து மீனராசி. இன்னைக்கு வந்து சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகள் எதையும் ஈடுபட வேண்டாம். பிரயாணத்தை தவிர்க்கவும். மனைவியுடன் சண்டை சச்சரவு, தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுத்து போகவும். தொழிலில் கூட எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். உடல்நலத்தில் சற்று அதிக கவனம் செலுத்துங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் வாரம்.